வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் மட்டன் கிரேவி சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செஞ்சேங்கிறதையும் பாப்பாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன், அதையும் தான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சமைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நான் பெரிய குக்கெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மட்டனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு குக்கரில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். மட்டனை நம்ம அப்படியே வேக வச்சோம்னா சீக்கிரம் வேகாது இல்லையா, ரொம்ப நேரம் வேகும் இல்லையா, அதனால் குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போட்டோம்னா அந்த மட்டன்லாம் நல்லா அது இறங்கியிருக்கும், நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன போட்டேன்னா சோம்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய், அப்புறம் பட்டை, இது 4ஐயும் நல்லா வறுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்துட்டு இதை மிக்ஸ் ஜாரில் அரைச்சி வச்சுட்டேன். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். மட்டன் கிரேவிக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்திப்பேன். வீட்டில் எப்போவுமே அதிகமாக மட்டன் எடுக்கவே மாட்டோம். பாப்பா வந்தால் மட்டும்தான் மட்டன் எடுப்போம். ஹஸ்பண்டோட கம்பெனியில் ஆடி மாதத்தில் வருஷத்துக்கு ஒரு டைம் கெடா வெட்டுவாங்க. அது வெட்டியிருந்தனால கொடுத்தனால தான் இன்றைக்கி மட்டன் செஞ்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு. ஏன்னா சோம்பு கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா முன்னையே அரைக்கும் போது நம்ம அதில் சோம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, அப்புறம் கசகசா. ஹஸ்பண்டும் மாமனாரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. மாமியார் எப்போவுமே மட்டன் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால் மட்டன் எப்போவுமே செய்ய மாட்டாங்க. அதனால் மாமனாரோட கறியுமே ஹஸ்பண்டே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, மாமனாருக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வேகமாக பரபரப்பாக செஞ்சிட்ருந்தேன். நான் ஒர்க்லேருந்து வரவே மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சீக்கிரமாக சமைக்கணும்னு வேகமாக சமைச்சேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டேன். கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டிருக்கலாம், ஆனால் கொத்தமல்லி தழை வீட்டில் இல்லை, போய் வாங்கிட்டு வரத்துக்கு டைமும் இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும். அதெல்லாம் நல்லா வணங்கினதும் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக அதில் உப்பு தூவிக்கிட்டேன். அதை ஆனால் வீடியோ எடுக்கலை. தக்காளி இந்த மாதிரி நல்லா மேட்ச் பண்ணி நல்லா வணங்கி வந்திருக்கணும். தக்காளி நல்லா வணங்கினதும் அந்த சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். அந்த பச்சை ஸ்மெல்லு இதெல்லாம் போகிற அளவுக்கு. இந்த இடத்துல தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது என்னென்னு எண்ணில் சொல்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் பண்ணும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 2 நிமிஷம் கழித்து மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில், அதை போட்டுக்கிட்டேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். அப்போவே பாருங்கள் கலர்லாம் நல்லா வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த பொடியோடையே அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சேன். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலையே கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சுட்டேன். ரெடி பண்ணி முடிச்சதும் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் வேகமாக சாப்பாடு ரெடி பண்ணி அவருக்கு பாக்ஸில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாமனாருக்கு நைட்டுக்கும் போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லி தான் வேகமாக போட்டுட்ருந்தேன். 3 மணிக்கெல்லாம் அவர் கிளம்பிடுவார். அதுக்குள்ளே கொடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு பேக் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா பட்டை, சோம்பு அதெல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் அதிகமாக போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பட்டை ஸ்மெல் அடிச்சுது, மற்றபடி டேஸ்ட் நல்லா இருந்தது. கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கே டைம் 4 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதும் சர்ச்சுக்கு போய் மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டை பாப்பாவை பார்க்குறதுக்காக தான் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு மட்டன் கிரேவினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவளை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது. வீட்டுக்கு போய் தோசை ஊற்றி மட்டன் கிரேவி வச்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குமான்னு சொல்லி சாப்பிட்டா. அப்போ தான் என் மனசுக்கே நிம்மதியாக இருந்தது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.